Hello aspirant, in today's class we are going to see about this thing, plane truss. Okay, last class we discussed about equilibrium and we solved some problems. Okay va, so next class we are going to see about plane truss. Okay va, okay fine. Second topic of today's session, truss. Okay, so what's a truss? It is a rigid structure, right? So rigid na enna paatha and correct negligible deformation irukano. Okay va, so it's a negligible structure in which all the members are subject to either tensile or compressive load. Correct? Okay, நம்ம ஒன்று பார்த்தோம் கரெக்டாக. டென்சைல்னா என்ன, ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆன் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் விச் ஆர் இன் கொலினியர் இருந்ததுன்னா அந்த டென்சைல் வரும், ஆர் இட் மே பி கம்ப்ரெஷன். ஓகேவா, இது என்னது டென்சைல் பார்த்தோம், இது என்ன கம்ப்ரெஷன். ஓகே, these are things we discussed on previous classes. ஓகேவா, இன் கேஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம். ஹியர் ட்ரஸ்ட்னா என்ன தெரியுதுல, ட்ரஸ்ட்லாம் என்னது, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஓகேவா, இதில் நீங்கள் என்ன லோடு அப்ளை பண்ணாலும் இன்னும் இந்த ஸ்ட்ரக்சர் டசன்ட் சேஞ்ச் இட் ஷேப். ஓகேவா, இந்த எந்த ஷேப்னாலும் ஆகக்கூடாது. ஓகேவா, இட்ஸ் எ ரிஜிட் ஸ்ட்ரக்சர் ஆனது நெக்லிஜிபிள் டிஃபர்மேஷன். ஓகேவா, நெக்லிஜிபிள் டிஃபர்மேஷன். ஸோ ட்ரஸ் இஸ் எ ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இன் விச் ஆல் தி மெம்பர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு எய்தர் ஆக்சியல் டென்சைல் ஆர் கம்ப்ரசிவ் லோட் மட்டும்தான். ஓகேவா, அண்ட் மோரோவர் தெர் இஸ் நோ பெண்டிங் மூமெண்ட். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. ஓகேவா, பெண்டிங் மூமெண்ட்டை பற்றி நம்ம அப்கமிங் கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஓகே ஃபைன். these are the conditions, these three conditions are the important for a truss. ஓகேவா, ஸோ வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஆல் தி மெம்பர்ஸ் ஷுட் பி பின் ஜாயிண்ட் ஆர் ஹிஞ்ச் ஜாயிண்ட். தெரியுதுல, பின் ஜாயிண்ட்னா பின் ஜாயிண்ட் ஆர் ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருக்கணும். ஓகேவா, அப்புறம் லோட் ஷுட் பி அப்ளைட் அட் தி ஜாயிண்ட் ஒன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு ட்ரஸ்ட்னு வச்சுக்கோங்க, இந்த ஜாயிண்ட்டில் மட்டும்தான் லோடு அப்ளை ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இஃப் இன் கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் எல்லா பக்கமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வாட் வில் ஹேவ் டு டூ, இதை வந்து பாயிண்ட் லோடாக மாற்றணும். ஓகேவா, சரி ஓகே, சம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஹியர் ஒன்லி கான்ஸ்டன்ட் பாயிண்ட் லோட் ஷுட் பி அப்ளைட். ஓகேவா, இதான் தீஸ் த்ரீ கண்டிஷன் ஷுட் பி வேலிட் ஃபார் ட்ரஸ். ஓகேவா, ஸோ நோட் என்ன பண்ணணும்னா, மெம்பர் ஷுட் மேக் ஜாயிண்ட் அட் ஒன் எண்ட் ஒன்லி. ஓகேவா, எண்டில் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். அண்ட் வெயிட் இருக்கும் கரெக்டாக, வெயிட் கீழே ஆக்ட் ஆகும், அதுக்கு நார்மல் ஃபோர்ஸ் சர்ஃபேஸ்லேருந்து ஆக்ட் ஆகும், நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ ஹியர் weight of the member is neglected. ஓகேவா, ஓகே ஃபைன். ஸோ let us consider a truss for example. ஓகேவா, let me say what's a truss member in engineering mechanics. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ட்ரஸ். ஓகேவா, இது இஸ் அ ரிஜிட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இந்த ட்ரஸ் கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா, ஸோ let me consider force here and here. let's say this one is P1, this one is P2. ஓகேவா, அப்புறம் இங்கே வந்து ஒரு ஹிஞ்ச் ஜாயிண்ட், இங்கே வந்து ஒரு ரோலர் ஜாயிண்ட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வாட் ஆர் தி ஃபோர்ஸ் இன்வால்வ் ஹியர் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ த ட்ரஸ் மெம்பர் அப்படின்னா என்னது, ட்ரஸ் மெம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகேவா, மெம்பர்னா அந்த ரிஜிட் மெம்பர் பார்த்தோம், ப்ளஸ் பின் ஜாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா, ஓகேவா, திஸ் மெம்பர் தான் எம்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா, ஜாயிண்ட்டை ஜெயின்னு வச்சுக்கோ. ஓகேவா, ஸோ த ஸ்ட்ரக்சர்ஸ் டு பி ஸ்டேபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, இந்த பாருங்கள், ஃபார் அ பெர்ஃபெக்ட் அண்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் தி ட்ரஸ் ஹேவ்ஸ் வாட், எம் இஸ் ஈக்குவல் டு எம்னா இந்த நம்பர் ஆஃப் மெம்பர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஜாயிண்ட் மைனஸ் 3. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட்னா இட்ஸ் எ ஸ்டேபிள் மெம்பர்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே இங்கே வாங்க. ஸோ வாட் ஆர் தி ரியாக்ஷன் ஃபோர்ஸ், இது ஹிஞ்ச் ஜாயின்ட்னு வச்சுக்கோங்க. ஒன்று வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், அப்புறம் ஹாரிசான்டல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த டேரக்ஷன் இப்படினாலும் இருக்கலாம், இப்படினாலும் இருக்கலாம். ஓகேவா, இட் டிபெண்ட்ஸ். ஓகேவா, ஃபார் ரோலர் ஜாயிண்ட் ஒன்லி வெர்டிக்கல் மட்டும் இருக்கும். ஓகேவா, வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இது சர்ஃபேஸ் தானே, இது சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்கலாம் பாருங்கள், ட்ரஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குலிபிரியம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ ட்ரஸ்ஸில் இதுதான் நம்மளோட டைம் லைன். ஓகேவா, இன் டுடேஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் ரியாக்ஷன் அட் சப்போர்ட்ஸ். ஓகேவா, இஃப் டைம் இருந்ததுன்னா ஐ மே ஸ்டார்ட் ஜாயிண்ட் ஆல்சோ. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வில் ஹாவ் திஸ் ஜாயிண்ட் அண்ட் த another one will be on session. ஓகே, and after that truss will be over. okay, so okay, so truss போகிறதுக்கு முன்னாடி you have to know the types of support. ஸோ ரோலர் சப்போர்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ இதுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். ஓகேவா, லெட் மீ யூஸ் another கலர், வெர்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்கும். இதுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். ஓகேவா, இது ரெண்டுமே ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா, அண்ட் இதுக்கு ஃபிக்ஸட் ஜாயிண்ட்டுக்கு எப்படி இருக்கும்,
வெர்டிக்கல் இருக்கும், ஹரிசாண்டல் இருக்கும், அண்ட் ஆல்சோ மூமெண்ட். ஓகேவா, மூமெண்ட் நான் இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை பொறுத்து இன்னும் இட் வில் ரொட்டேட். ஓகேவா, அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு ரியாக்ஷன் இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் பார்த்தோம் கரெக்டாக. ஈக்குலிபிரியமில் ஒரு பாடி இருக்குது, சர்ஃபேஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டாக இந்த நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் சர்ஃபேஸ். ஓகேவா, இப்போ இன் கேஸ் ஆஃப் ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருந்து வச்சுக்கோங்க. ஹிஞ்ச் ஜாயின்ட்னா இது வந்து மூவ் ஆகாது. இப்போ இதே நீங்கள் இங்கே ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இது மூவ் ஆகும். கரெக்டாக மூவ் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். ஓகே ஃபைன். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ இது வந்து ஹிஞ்ச் ஜாயிண்ட். ஓகேவா, ஹிஞ்ச் ஜாயிண்ட்டில் இந்த மூவ்மெண்ட்டே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதுதான் வந்து இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ரெண்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் ரோலர் ஜாயிண்ட்டில் இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து இந்த மூவ் ஆகும். ஸோ இதுக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிடையாது. ஓகே, ஹரிசாண்டலில் வந்து இட்ஸ் மூவபிள். ஓகேவா, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஹரிசாண்டலில் வந்து மூவபிள். ஓகேவா, ஸோ இன் கேஸ் ஆஃப் பின் ஜாயிண்ட் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் சப்போர்ட், இந்த சப்போர்ட்டில் பாருங்களேன் வெர்டிக்கல் மட்டும் தான் உண்டு. கரெக்டாக வெர்டிக்கல் மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இருக்கும். ஓகேவா, இன்னொரு சைடில் அப்ளை பண்ணிங்கனாலும் மூவ்மெண்ட் அப்ளை பண்ணிங்கனாலும் இட் வில் go away. ஸோ only reaction force is vertical. Okay, in case of simple support. So these are things you have to know, these three things. Okay, roller support, hinge support and fixed support. Okay, roller support la vertical la muttu irukum, pin support la or hinged support la vertical and horizontal force will be there, and fixed support la vertical, horizontal and moment irukum. Okay va, so let's go to determination of reaction at support. Okay va, okay fine. So in the reaction at support கண்டுபிடிக்கிறதுக்கு what you have to do? ஓகேவா, there is some concept. ஓகேவா, ஸோ நான் எப்போவுமே வந்து என்னென்னா ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் போட்டிருப்பேன். ஓகேவா, கான்செப்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் சப்போர்ட்டை நீங்கள் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோன்னா, த ரியாக்ஷன் அட் சப்போர்ட்ஸ் ஆர் கால்குலேட்டட் பை கன்சிடரிங் ஈக்லிபிரியம் கண்டிஷன் ஆஃப் என்டையர் ட்ரஷ். ஓகேவா, நாட் ஜஸ்ட் சிங்கிள் பார்ட். ஓகேவா, ஃபுல்லாக செக்ஷன் ஃபுல் என்டையர் திங் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, லெட் மீ ட்ரை டு டூ திஸ் சம் ஹியர். ஓகேவா, ஸோ இது வந்து என்டையர் சிஸ்டம் ஈக்லிபிரியம் கண்டிஷன் வச்சுக்கோங்க. ஈக்லிபிரியம் கண்டிஷனாக இருக்கும் சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அட் ஒய் ஈக்குவல் டு 0. தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா மਤਲਬ என்னது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் வாட் ஹரிசாண்டல், ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கல். ஓகேவா, அதுதான். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதில் ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருக்கா? ஸோ ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருந்ததுன்னா யூ வில் ஹேவ் வாட், யூ வில் ஹேவ் டூ ரியாக்ஷன் ஃபோர்ஸ். லெட் மீன் கன்சிடர் அப்வர்ட் டைரக்ஷன் வச்சுருக்கேன், அப்புறம் ஒன்று சைடில் வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இது வந்து ஆர்ஏவி வச்சுக்கலாம். ஓகேவா, இதை ஆர்ஏஹெச் வச்சுக்கலாம். ஓகேவா, சிமிலர்லி இங்கே வந்து என்ன இருக்கும், இது ரோலர் ஜாயிண்ட்னால ஒன்லி வெர்டிக்கல் மட்டும்தான் இருக்கும். இது ஆர்எஃப்வி. ஓகேவா, ஓகே ஓகே ஃபைன். ஸோ சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ சம்மேஷன் ஆஃப் சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, வெர்டிக்கல்னா ஒய். கரெக்டாக வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்னலாம் இருக்குது பாருங்கள், ஆர்ஏவி இருக்குது வெர்டிக்கல், ப்ளஸ் ஆர்எஃப்வி இருக்குது. ஸோ அப்போர்ட் டைரக்ஷன் பாசிட்டிவ் எடுத்திங்கன்னா டவுன் டைரக்ஷன் நெகட்டிவ் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ வேறு என்னலாம் இருக்குது, 10 இருக்குது. கரெக்டாக மேலே ஒரு 10 இருக்குது பாருங்கள், பியில் ஒரு 10 இருக்கா. ஸோ டவுன்வர்டில் -10, இது ஒன்று -10, இந்த ஒன்று இருக்குது. ஸோ -10 ஈக்குவல் டு 0. ஸோ என்ன வரும், RAV ப்ளஸ் RFV ஈக்குவல் டு என்னது 30. கரெக்டாக. இப்போ இன்கேஸ் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றதுனா என்ன ஆகும், என்னது இருக்குது, ஒரே ஒரு இதுதான் இருக்குது. கரெக்டாக RAH மட்டும்தான் இருக்குது. சரி, அது ஈக்குவல் டு என்னது 10 போட்டுடலாமா. RAH ஆர் இந்த சைடு பாசிட்டிவ்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நெகட்டிவ் எடுக்கணும். ஸோ -10 வரும். அது வந்து என்னது RAH இஸ் ஈக்குவல் டு 10 kN. முடிஞ்சுதா? இப்போ RAH கிடச்சிருச்சு, RA இது கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் என்ன, மூமெண்ட். கரெக்டாக, மூமெண்ட் at A ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் மூமெண்ட் at A ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா 10 kN இன்ட்டு 2. அது வந்து எந்த ரொட்டேஷன், இது என்னது இது கிளாக் வைஸ் ரொட்டேஷன். கரெக்டாக. ஸோ கிளாக் வைஸ் பாசிட்டிவ் இன்னும் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ 10 இன்ட்டு 4. ஓகேவா, இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, 10 இன்ட்டு 4 இந்த சைடு. ஓகேவா, அப்புறம் இதுக்கு வாங்க, இதில் 10 + 10 20. கரெக்டாக, இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 இருக்குது. ரெண்டுமே லைன் ஆஃப் ஆக்ஷன் பாருங்கள் சேமாக இருக்குது. ஸோ 10 இன்ட்டு 2 போடலாமா. ஓகே, ஸோ -20 இன்ட்டு 2. ஓகேவா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் மைனஸ் எடுத்திருக்கேன், ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் எடுத்திருக்கேன். சரியா, இந்த இது பாருங்கள் 10 இன்ட்டு 4 இருக்கா, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், இதான் வந்து ஃபஸ்ட்டு போட்டது. ஓகேவா, செகண்ட் வந்து இது போட்டுறேன், அப்புறம் இது. ஓகேவா, -10 இன்ட்டு 4. ஓகேவா, ப்ளஸ்
RFV ஓகேவா RFV இருக்குல்ல ஏன்னா இந்த இது ஃபுல்லாக 0 ஆயிரும் கரெக்டாக இந்த இது ஃபுல்லாக 0 ஆயிரும் இந்த மூமெண்ட் எடுத்ததுனால ஸோ ஒன்லி RFV இருக்குது ஸோ RFV இன்ட்டு இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இது 2 + 2 + 2 ஓகேவா RFV இன்ட்டு 6 ஓகேவா ஈக்குவல் டு 0 ஸோ இதுலேருந்து RFV கேன் ஏபிள் டு கால்குலேட்டட் கரெக்டா ஓகே RFV வந்து கால்குலேட் பண்ணலாம் எவ்வளோ வரும் 6.67 kN வரும் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கால்குலேட் RAV ஓகேவா ஏற்கனவே ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த RAFயை யூ ஹேவ் டு சப்ஸ்டிடியூட் ஆன் திஸ் ஈக்குவேஷன் ஓகேவா யூ வில் கெட் RAV புரியுதா ஓகே லெட்ஸ் ட்ரை டு டூ தி நெக்ஸ்ட் சம் ஹியர் ஓகேவா நெக்ஸ்ட் சம் ஃபார் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் ஓகே ஓகே ஃபைன் ஒன்ஸ் அகைன் ரோலர் ஜாயிண்ட்னா என்ன வரும் ஒன்லி இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும் இதில் வந்து என்ன பண்ணுறது சைடில் இருக்குது கரெக்டாக ஸோ அதுக்கு 90 டிகிரியில் இருக்கும் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஓகேவா ஸோ இதில் RBV ஓகேவா வெர்டிக்கல் ஒன் ஹரிசாண்டல் போட்டுக்கலாம் ஏன்னா இது ஹரிசாண்டலில் இருக்குது ஓகேவா ஹரிசாண்டல் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ இதில் என்னது RA ஹரிசாண்டல் அண்ட் அப்வர்டில் வச்சுருக்கேன் ஓகேவா அந்த டைரக்ஷன் பார்த்துக்கோங்க RA என்னது வெர்டிக்கல் ஓகேவா ஓகே நவ் ட்ரை டு டூ இட் ஓகே சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 ஹரிசாண்டல் நல்லா இருக்குது RBH வேறு என்ன இருக்குது ப்ளஸ் RAH அது ரெண்டு தான் ஹரிசாண்டல் கரெக்டாக ஈக்குவல் டு 0 ஓகே ஃபைன் ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் போட்டாச்சு அப்புறம் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் போடுங்க வெர்டிக்கல் ஃபோர்ஸ் போட்டிங்கன்னா RAV அது மட்டும் தான் அப்வர்ட் மற்றெல்லாம் டவுன்வர்ட் ஸோ வந்து எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு என்ன 20 kN ஓகேவா முடிஞ்சு போச்சு டவுன்வர்ட் டைரக்ஷன் RAV கிடச்சிட்டு ஓகேவா அப்புறம் அந்த மூமெண்ட் மட்டும் இருக்கா மூமெண்ட் அட் என்ன பாயிண்ட் போடலாம் மூமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0 போடலாம் ஓகேவா மூமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் 0 ஸோ என்ன ஃபோர்ஸ் இருக்குது 10 kN இன்ட்டு இது என்னது 4 ஓகேவா 10 kN இன்ட்டு 4 அப்படிங்கிறபோது என்னது இது இந்த ரொட்டேஷன் ஓகேவா கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ 10 இன்ட்டு 4 அப்புறம் வேறு என்னது எந்த செட் 10 இன்ட்டு இது என்னது 6 கரெக்டா 10 இன்ட்டு சாரி ப்ளஸ் இது ப்ளஸ் எடுத்திங்கன்னா இதுவும் ப்ளஸ் எடுங்க ஓகேவா கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னா கிளாக் வைஸ் பாசிட்டிவ் எடுங்க ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ் எதை கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ மைனஸ் இது என்னது இது பாருங்கள் RBH இருக்குல்ல வித் ரெஸ்பெக்ட் இது என்ன போட்டிருக்கோம் ஸோ இது பார்க்கும்போது இது இந்த ரொட்டேஷன் இந்த பக்கம் போகுது கரெக்டாக இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ அதை மட்டும் நெகட்டிவில் எடுத்துக்கிறேன் ஓகேவா RBH இன்ட்டு 2 ஈக்குவல் டு 0 கரெக்டாக ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் தி RB வேல்யூ H ஓகேவா 50 kN வரும் ஓகேவா ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது கரெக்டாக பாசிட்டிவில் இருக்குது ஸோ அதனால் நம்ம எடுத்த டைரக்ஷன் கரெக்ட் ஓகேவா இன்கேஸ் ஆஃப் நெகட்டிவ் வந்ததுன்னா எடுத்த டைரக்ஷன் தப்பு ஸோ ஆப்போசிட்டில் போடணும் ஓகேவா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஸோ RAV பாருங்கள் இது RAB கிடச்சிட்டா அதுக்கு இதில் போடுங்க RAV வில் பி இன் -50 kN கரெக்டாக RAV பாருங்கள் -50 kN இருக்குது கரெக்டாக RAV -50 kN இருக்குது ஸோ என்ன பண்ணணும் RAH தானே இது H சாரி இதை தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் RAH கிடைக்கும் RAH இஸ் இன் -50 kN ஓகேவா ஸோ நம்ம எடுத்த டேரக்ஷன் எது இந்த டேரக்ஷன் எடுத்துருக்கோம் கரெக்டாக ஸோ இந்த டேரக்ஷன் தப்பு அப்போது என்ன பண்ணணும் இந்த டேரக்ஷன் மாற்றிட்டிங்கன்னா ஆன்சர் வில் பி கரெக்ட் ஓகேவா ஸோ ரியாக்ஷன் RAH வந்து என்னது 50 kN at this direction ஓகேவா ஸோ இந்த இது தப்பு ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வில் பி ஹியர் லைக் திஸ் ஓகேவா ஸோ க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் கரெக்ட் ஓகேவா இது கரெக்டு இது எல்லாமே கரெக்ட் ஓகேவா ஸோ these are things you have to study for finding the reaction force ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் ஓகேவா இது வந்து உங்களுக்கு தெரியணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைண்டிங் ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்ட்ரெஸஸ் திஸ் இஸ் திங் யூ ஹேவ் டு நோ ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்ன இருக்குது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது யாருக்குமே படிச்சிருக்கீங்க கரெக்டாக இல்லை AV போட்டுக்கலாம் ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா என்னது இருக்குது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் ஹரிசாண்டல் இருக்குது ஓகேவா அதே நேரத்தில் இங்கே பார்க்கும்போது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது
ஓகேவா. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் லோட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த இதுதான் வந்து இந்த மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இன்னும் லெட் அஸ் கன்சிடர் இன்னும் இந்த ஏங்கிற பாயிண்ட்டை வந்து நாங்கள் வரைகிறோம். ஓகேவா. இதுதான் அந்த பாயிண்ட் ஏ. இங்கே இருக்கிற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஓகேவா. இதில் என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது சொல்லுங்கள். ஒன்று வெர்டிக்கல் ஃபோர்ஸ், கரெக்டாக, ஆர்ஏவி. ஓகேவா. இன்னொன்று ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ், இருங்க ஒரு நிமிஷம். இன்னொன்று ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆர்ஏஹெச். ஓகேவா. இது வந்து ஏ பாயிண்ட். ஓகேவா. ஆர்ஏஹெச் இருக்குது. ஓகேவா. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு மெம்பர் இருக்குது. ஓகேவா. இந்த மெம்பர் தான் யார், ஏசி. ஓகேவா. இருங்க கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கிறேன். ஐயா, இந்த மெம்பர் தான் என்னது, ஏசி. இங்கே ஒரு மெம்பர் இருக்கா, அது என்னது, அதுதான் ஏபி. இங்கே மெம்பர் இருக்கா, அதுதான் வந்து என்னது, அதுதான் பிசி. ஓகேவா. இந்த பாயிண்ட் தான் என்னது, சி பாயிண்ட். இந்த பாயிண்டில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஆர் சிவி. ஓகேவா. ஸோ இப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி என்ன சொல்லலாம் பாருங்கள். ஸோ எவ்ரி ஃபோர்ஸ் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், கரெக்டாக. ஸோ இந்த ஆர்ஏவிங்கிற ஃபோர்ஸுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், மேலே இருக்கணும், கரெக்டாக, இந்த இடத்துல இருக்கணும், கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல வந்து இருக்குமா, இருக்காது இல்லையா. இந்த இடத்துல இல்லைன்னா என்ன மீனிங், இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இந்த இடத்துல இருக்குது, ஆனால் அது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த டயக்ராம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ ஐ மேக் அனதர் டயக்ராம் ஃபார் யூ கைஸ். ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட், இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அதான் நாங்கள் வரைஞ்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இதோட ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் போட்டாச்சு. ஓகேவா. அண்ட் தென் இந்த பிங்கிற பாயிண்ட்டை தனியாக வச்சுருக்கேன். இதான் அந்த மெம்பர், இதை வந்து இந்த ஏபி மெம்பர். இது என்னது, பி அண்ட் சி மெம்பர். ஓகேவா. இது என்னது, ஏ அண்ட் சி மெம்பர். ஓகேவா. ஸோ இப்போ இன்னும் ஆல் தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் லோடு நான் வந்து சொல்கிறேன் எப்படின்ட்டு பாருங்கள். ஓகேவா. இதில் ஏற்கனவே ஹிஞ்ச் ஜாயிண்ட் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் ஹாரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து வரலாம். ஓகேவா. ஸோ பிங்கிற ஃபோர்ஸ் இருக்கா. ஸோ இதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா வாட் என்ன பண்ணணும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கணும், கரெக்டாக, இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். ஓகேவா. ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் எப்போ வரும் ஆக்சுவலாக, எப்போ வரும்னா இப்படி ரெண்டு ஃபோர்ஸ், அது ஆக்சுவலாக அந்த மெம்பர் வந்து இப்படி இருக்குது, இப்படி தானே இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து ரிசல்வ் பண்ணுவாங்க. ஏன் இருக்கா, இதில் ஒரு டீட்டா போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், ஓகே. ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது டீட்டா வச்சு எப்படி ரிசால்வ் பண்ணலாம், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக ரிசால்வ் பண்ணலாமா. ஸோ இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த பிங்கிற பாயிண்ட் தனியாக வரைகிறான் பாருங்கள். 1 minute இந்த பிங்கிற பாயிண்ட் தனியாக வரைகிறான் பாருங்கள். ஸோ இந்த பிங்கிற பாயிண்டில் ஏற்கனவே பின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் வந்து எனது ஃபோர்ஸ் ஆஃப் பிஏ. ஓகேவா. அதே மாதிரி இதில் ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் எனது ஃபோர்ஸ் ஆஃப் பிசி. ஓகேவா. ஸோ இதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக என்ன வரும், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வரும், கரெக்டாக. சரிங்க, அதில் வேறு கலரில் போடுறேன். இதை ரிசால்வ் பண்ண வரும், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வரும். சிமிலர்லி இதையும் ரிசால்வ் பண்ண வரும், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வரும், கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டு வெர்டிக்கலும் இதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஓகேவா. அதே மாதிரி இந்த கலர், அந்த ஆரஞ்சு கலரில் இந்த இருக்கலாம், இந்த ரெண்டு என்னது ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். ஸோ this two will get cancel. ஓகேவா. ஸோ என்டையர் திங் பார்த்தோன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, கரெக்டாக. ஸோ இப்படி ஸ்லாண்டிங்காக உள்ள ஃபோர்ஸு எப்படி மேலே இருந்து வருதுல வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு எப்படி வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகேவா. ஓகே, அதுதான். ஓகேவா. ஸோ இதை கவுண்ட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா. இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னது எஃப்பிஏ, இன்னொன்று வந்து எஃப்பிசி. ஓகேவா. ஸோ இதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து பிங்கிற மெம்பரில் இப்படி ஒரு ஃபோர்ஸ் தள்ளுது. சிமிலர்லி இதுக்கு ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இது பிங்கிற மெம்பரில் இப்படி தள்ளுது. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படியே உள்ளே வந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும், மேலே பக்கம் தள்ளும், சரியா. அப்புறம் அதே மாதிரி சிமிலர் டு தட் இது உள்ளே பார்த்தீங்கன்னா இது உள்ளே அப்படியே லைன் ஆஃப் ஆக்ஷன் கொண்டு வந்தீங்கன்னா திஸ் ஆல்சோ மேலே பக்கம் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மேலே பக்கத்தில் கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி இருக்கும். ஓகேவா. அதான் அந்த பாயிண்ட் சி. ஓகேவா. அதான் அந்த பாயிண்ட் சி.
இதுதான் அந்த பாயிண்ட் சி. ஓகேவா? ஸோ சிமிலர்லி இந்த மெம்பரில் என்ன இருக்கும், இதை கவுண்டராக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? இது என்னது, ஃபோர்ஸ் ஆஃப் என்னது ஏபி. ஓகேவா? எஃபிஏவை இது அப்போஸ் பண்ணுது. ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் தான், கொலினியர் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இதில் ஒன்று என்னது, ஃபோர்ஸ் ஆஃப் ஏபி வந்து இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ சிமிலர்லி இந்த பாயிண்ட் சியில் பாருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு பாயிண்ட் சி மட்டும் தனியாக வரைகிறேன். ஓகேவா? பாயிண்ட் சி இல்லைனா பாயிண்ட் ஏ, எனி திங். ஓகேவா? ஏதாவது ஒன்று வரைகிறேன், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இன்னும் வரையலாம், பாயிண்ட் ஏ வரும். சரி, சி வரைந்துடலாம். ஓகே ஃபைன். பாயிண்ட் சி இருக்குது, ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது ஆர்ஏவி. கரெக்டாக? இப்போ என்ன வந்திருக்கு, ஃபோர்ஸ் ஆஃப் பிசி வந்து அதில் பட்டிருக்கு. இப்படி கீழே பார்க்க எப்படி இருந்ததுன்னு தெரியுதுல்ல, மேலேருந்து பாருங்கள், பிலேருந்து கவுண்ட்ராக்ட் பண்ணி அப்படியே வருது கீழே வரைக்கும். ஓகேவா? ஸோ கீழே பார்க்க இருந்ததுன்னா, ஸோ இதை ரிசால்வ் பண்ண அப்படி வரும், இப்படி ஆகும். கரெக்டாக? இது ரிசால்வ் பண்ண இப்படி ரிசால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் இதை வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஆனால் இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. கரெக்டாக? ஸோ அது வந்து எப்படி இருக்கும், அது வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸாக மாறும். ஓகேவா? அதுதான் இந்த ஃபோர்ஸ் இங்கே வரைகிற பாருங்க, இந்த ஃபோர்ஸ் அதான் வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் சிஏ. ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு இது பார்க்கும்போது எப்படி இருக்கும், இது வந்து இப்படி பக்கம் இருக்கும், உள் பக்கம். அப்போ இது வந்து வெளி பக்கம் இருக்கும். அப்புறம் இது வந்து இப்படி இருக்கும். புரியுதா? புரிஞ்சுதா? இது ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் ஏசி. புரிஞ்சுதா? இந்த ஃபோர்ஸு கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் எதில் இருக்கும், இந்த மெம்பரில் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மெம்பரை பாருங்கள், மெம்பர் ஏபி அண்டர்கோஸ் வாட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் பாருங்கள். மெம்பர் ஏபி என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த இதை மட்டும் பாருங்கள், என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது, கம்ப்ரஷன் ஃபோர்ஸ். கரெக்டாக? ஸோ மெம்பர் பிசி என்ன ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது, கம்ப்ரஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? மெம்பர் ஏசி பாருங்கள், என்ன இருக்குது, டென்சைல் இருக்குது. புரியுதா? இமேஜின் பண்ண முடியுதா? மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த மெம்பரை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா வாட் ஹேப்பன், இந்த ஏசி வந்து என்னது, டென்சைல் ஆகுது, ஏபி அண்ட் பிசி வந்து என்னது, கம்ப்ரஸ் ஆகுது. புரியுதா? திஸ் இஸ் தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஹவு தி ஃபோர்ஸ் ஒர்க்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏன்னா ஏ பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன் இருங்கய்யா. ஓகேவா? ஸோ பி பாயிண்ட் பார்த்தாச்சு, சி பாயிண்ட் பார்த்தாச்சு, அதே மாதிரி ஏ பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ பாயிண்ட் ஏ இருக்கா, பாயிண்ட் ஏ என்ன இருக்குது, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் இருக்குது, அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் இருக்குது. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏல இது ரெண்டும் இருக்குது ஏற்கனவே. ஓகேவா? ஸோ அப்புறம் நமக்கு தெரியும் எஃப்ஏபி இருக்குது. கரெக்டாக? அது வந்து கீழே பக்கம் இருக்குது. கரெக்டாக? எஃப்ஏபி இதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா எப்படி ஆகும், இதை ரிசால்வ் பண்ணால் இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று வரும். கரெக்டாக? ஓகே. அப்புறம் இங்கேருந்து என்ன இருக்குது, இங்கேருந்து எஃப்ஏசி தெரியுதா, எஃப்ஏசி தெரியுதா, இந்த பாருங்கள், எஃப்ஏசி இருக்குன்னா டென்சைல் இருக்கா, இந்த டென்சைல் அப்போஸ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்டில் என்ன இருக்கும், இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டாக? அதுக்கு ஆப்போசிட் சைடில். ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, இப்படி இருக்கும். புரியுதா? இது எஃப்ஏசி. ஓகேவா? இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போஸ் பண்ணும் பாருங்களேன். இந்த ஆர்ஏவி இருக்குல்ல, ஆர்ஏவியும் எஃபிஏயும் இன்னும் இப்போ ஈக்குவலான ஆப்போசிட். ஸோ தே கேன்சல் ஈச் அதர். ஓகேவா? இதில் பாருங்கள், ஆர்ஏஹெச்சும் ப்ளஸ் ஆர்ஏவிஏசியும் ஈக்குவல் டு என்னது, எஃப்ஏபி. ஓகேவா? இது ரெண்டும் பாருங்கள் ஒரே டைரக்ஷனில் இருக்கா. ஸோ அது ரெண்டும் இதை அப்போஸ் பண்ணுது. ஓகேவா? அந்த ஒன்று வந்து அதை அப்போஸ் பண்ணுது. ஓகேவா? பேலன்ஸ்ட். ஓகேவா? ஸோ இருங்க, இந்த இது மட்டும் ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும், இந்த இதெல்லாம் வந்து ரிசால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் வரும். ஓகேவா? ஸோ ரிசால்வ் பண்ணுறதுக்கப்புறம் தான் வரும். ஆக்சுவல் கண்டிஷனில் எப்படி இருக்கும், ஆக்சுவல் கண்டிஷனில் ஒன்லி திஸ் ஃபோர்ஸ் வில் எக்ஸிஸ்ட் ஹியர். ஓகேவா? அண்ட் தென் எஃப்ஏசி இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. புரியுதுல? திஸ் ஹவ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் திங்ஸ் ஒர்க்ஸ். ஓகேவா? லெட் மீ நோ குயிக்லி ரிவைஸ், என்ன பண்ணோம் அப்படிங்கிறத லைட்டாக ரிவைஸ் பண்ணிடுறேன், அதோட செஷனை முடிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ வில் பி அபவுட் மெத்தட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட். ஓகே ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாயிண்ட் என்னது, ஹிஞ்ச் ஜாயின்ட்ஸ். ஓகே. ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் என்னது, சி ரோலர் ஜாயின்ட். ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பி பாயிண்ட்டுக்கு பாருங்கள். ஸோ பி பாயிண்டில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு புல் இருக்குது. கரெக்டாக? புஷ் இருக்குது. ஸோ அதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த பி மெம்பர்லேருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? ஏன்னா இந்த மெம்பர் இப்படி இருக்கா, ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ்,
அதுமாதிரி பிசிலேருந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் வரும், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் வரும். ஸோ இதோ ஏபியோட ஹரிசாண்டலும் பிசியோட ஹரிசாண்டலும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஒன்லி இது மட்டும் இருக்கும். ஸோ அதுதான் கவுண்ட்ராக்ட் பண்ணும் பி. ஓகேவா? பி பாயிண்ட்டு முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ பி பாயிண்ட்டில் மேலே ஒரு ஃபோர்ஸ் போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இது அப்படியே வந்து இதுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கும் இந்த பாயிண்ட்டில். ஓகேவா? ஸோ இந்த என்டையர் மெம்பரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன். அதேமாதிரி இந்த மெம்பரில் என்னது கம்ப்ரெஷன். ஓகேவா? அதேமாதிரி இந்த மெம்பரில் என்னது டென்சைல். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டில் கம்ப்ரெஷன் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட்டில் எனக்கு டென்சைலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஃபிசிக்ஸ். ஓகே ஓகே ஃபைன். Okay, see you in the next video guys. Thank you for listening. Thank you for your patience.